கோவை கல்வீரம்பாளையம் பகுதியில் கல்வீரம்பாளையம் மற்றும் ஆர்எஸ்புரம் சங்கமம் கலைக்குழுவின் 79வது ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழா ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், குமரகுருபர சுவாமிகள், கௌரவ ஆலோசகர் டாக்டர் மயில்சாமி மற்றும் கவுன்சிலர் ஷர்மிளா சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழாவில் கல்வீரம்பாளையம் மற்றும் ஆர்எஸ்புரம் நடன கலைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடனமாடி அசத்தினார்கள். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தெரிவிக்கையில், பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதே எங்களது இலக்கு என்றும், தமிழக அரசு ஒயிலாட்டத்தில் பங்குபெறும் நடன கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடுகள் மற்றும் பிற சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், கல்வீரம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலைஞர்கள் தயாராக இருக்க கேட்டுக் கொள்கின்றோம். ஜூலை 13ஆம் தேதி 81வது அரங்கேற்ற நிகழ்வுகளிலும் அனைத்து பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா? சார்ந்த கலைஞர்கள் சாமி கேமரா பாருமா. சென்னதூர் கலைஞர்கள் எந்த ஒரு குறைபாடுகளும் இன்றி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நிறைவடைந்த நல்லது அரங்கேற்ற நிகழ்வுகளுக்கு நல்லது ஒத்துழைப்பை நல்கிய நமது ஊர் கவுன்சிலர். வாழ்க கலை வளர்க பாரதம். சென்றடிவீர் எட்டித்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன் என்கிற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருந்தம்படி சங்கமம் கலைக்குழு தண்ணீர் பந்தலில் துவங்கி இப்போ பொம்மன மாலை வரைக்கும் 78 அரங்கேற்றங்கள் முடிச்சிருந்தோம். இப்போ 79வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் வடவள்ளி கல்வீரம்பாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்றம் இன்றைக்கி நடந்துச்சு. அதில் 43 கலைஞர்கள் கல்வீரம்பாளையம் மற்றும் ஆர்எஸ்புரம் சேர்ந்த கலைக்குழு இணைந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு கோவில் திருவிழா மாதிரி சிறப்பான முறையில் இங்கே நடந்தது. முதல்ல 4 மணி அளவில் எல்லோரும் ஒரு குழு புகைப்படம் எடுத்துகிட்டு முளைப்பாரி எடுத்து எல்லா கோயிலுக்கும் போய் சிறப்பாக அந்த முளைப்பாரி எடுத்து வரக்கூடிய அந்த பாடலை பாடி வந்து மைதானத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கு பின்னாடி இங்கே சிறப்பு விருந்தினர்களாக பேரூர் ஆதீனம், சிறுவை ஆதீனம் மற்றும் பாரதி யூனிவர்சிட்டி சேர்ந்த கல்வியாளர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் பங்கெடுத்துட்டாங்க. அதில் நம்முடைய மயில்சாமி அண்ணன் சார்பில் அரங்கேற்றத்தில் பங்கெடுத்த கலைஞர்களுக்கு 3 கலைஞர்கள் வெளிநாட்டு பயணத்துக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதோடு மட்டுமல்ல துணை பயிற்சியாளர் ஒருவரை இங்கே தேர்வுப்பட்டிருக்கோம். இந்த 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற இந்த அரங்கேற்றம் சிறப்பான முறையில் நிறைவு செஞ்சுருக்கோம். இது கிராமங்கள் தோறும் சென்று கட்டணம் இல்லாமல் பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். சங்கமம் கலைக்குழுவானது பயிற்சி பெற்ற கலைஞர்களை நம்ம அரங்கேற்றம் முடிச்சதுக்கு முன்னாடி அவங்களையும் ஒரு பயிற்சியாளரை உருவாக்கி இன்றைக்கி சங்கமம் கலைக்குழுவில் 100க்கும் மேற்பட்ட துணை பயிற்சியாளர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் கட்டணம் இல்லாமல் பயிற்சி வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த சங்கமம் கலைக்குழு சிறப்பான முறையில் ஒரு 79 அரங்கேற்றங்களில் ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ அரங்கேற்றம் பண்ணது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நம்முடைய இந்த பாரம்பரிய கலைகள் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற வியப்போடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி, குழந்தைகள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் இந்த கலையை ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கல்வீரம்பாளையத்தில் துவங்கணும். சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இந்த தமிழக அரசானது எப்படி சிலம்பு கொடுத்தோ அதே போல் நம்முடைய இந்த பாரம்பரிய கலைகளுக்கும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த கலை மென்மேலும் வளரும். இது கற்றுக்கொள்ளக்கூடிய கலைஞர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும். இதே பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற கலைஞர்களை இங்கே எப்படி நம்ம பயிற்சியாளர்களை கொண்டு பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே கலை ஆசிரியர்களை பள்ளி கல்லூரியில் நியமனம் பண்ணாங்கன்னா இது பயிரக்கூடிய கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதனால் என்ன பயன் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி இதனால் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அரசு சார்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நன்றி.